கொஞ்சம் பொழுதுபோக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வையாத்த பக்கம் போய் காத்து வாங்க முடியுமா? கால்ராதான் வாங்க முடியும். அப்படி சூழ்நிலை என்ன பொழுதுபோக்கு? நம்ம நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதுல நிறைய பேர் சொன்னது என்னன்னா, சார் உங்க ஷோ இவ்வளவு வருஷமா வருதுன்னு சொல்லி எனக்கு தெரியாம போச்சு சார். நேத்தான் பார்த்து இவ்வளவு பிரமாண்டமா இருக்கு. உடனே நான் 20 பேருக்கு மெசேஜ் அனுப்பினேன் பார்க்க சொல்லி. ஏன்னா என்னால முடிஞ்ச ஒரு நல்ல இது அதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நல்ல ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். அது மனசுக்கு இதமான நிகழ்ச்சி கிடைக்கிறது கஷ்டம். அப்படி நிகழ்ச்சி கிடைக்கிறது நம்ம நிகழ்ச்சி சொல்ல முடியும். ஏன்னா என்னைக்கு சந்தோஷத்தை அனுப்போம்? ஒரு பொங்கலுக்கு, ஒரு தீபாவளிக்கு. அதுவும் தீபாவளிக்கெல்லாம் சட்டை தைக்க போயிட்டு அவமானப்பட்டு வருவாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் துணி தைக்க போனார். தைக்க கொடுத்து தீபாவளி நெருங்குதே, என்னங்க ட்ரெஸ் சட்டை தைக்க கொடுத்து என்ன தைக்கல, பட்டன் வைக்கல சார், அடுத்த வாரம் வாங்க. அடுத்த வாரம் போனார் சார், காலர் வைக்கல சார், அடுத்த வாரம் வாங்க. அடுத்த வாரம் போனார் சார், கை வைக்கல சார், நான் நீ கை வைக்க வேண்டி வரும். நான் நீ கை வைக்க வேண்டி வரும்டா, எத்தனை நாளா நீ கை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. சரி தச்சு வந்துட்டு பார்த்தாரு, பேண்ட்டை பார்த்தாரு, இடுப்பு ரொம்ப டைட்டா இருந்துச்சு. இடுப்பு என்னங்க ரொம்ப டைட்டா தச்சுட்டீங்க அப்படின்னு, லூசா வச்சு கொடுங்கன்ட்டு போயிட்டார். மறுநாள் பேண்ட்டை போட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அவர் போயிட்டாரு. பேண்ட் அங்கேயே இருக்கு. அதுக்கு